விஜய் வழக்கில் திடீர் திருப்பம், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, அதிர்ச்சியில் தபேக நிர்வாகிகள். தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரித்தது தொடர்பாக அரசியல் கட்சிகளிடையே தற்போது ஒரு சுவாரஸ்யமான கருத்துப்போர் மூண்டு வருகிறது. தேர்தல் வரை தென்னிந்திய நதிகள் இணைப்பு திட்டப்பணிகளை தீவிரமாக விமர்சித்து வந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக போன்றவை வாக்குப்பதிவு முடிந்த கையோடு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எஸ்ஐஆர் திட்டத்தின் தாக்கத்தால் தான் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று கூறி வருகின்றனர். இருப்பினும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த வாதத்தை முற்றிலுமாக மறுப்பதுடன் நடிகர் விஜயின் அரசியல் வருகையையும் அவர் இளைஞர்களிடையே ஏற்படுத்திய எழுச்சியுமே இந்த வாக்கு உயர்விற்கு உண்மையான காரணம் என உறுதிபட தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறு ஆளுங்கட்சி கூட்டணியும் தபேகவும் வாக்கு சதவீத உயர்விற்கு போட்டி போட்டுக்கொண்டு உரிமை கோருவது தமிழக அரசியலில் ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது என்றே சொல்லலாம். மேலும் இந்த தேர்தலுக்கான திமுக 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல அதிமுக கூட்டணியில் அமமுக, பாமக, தபாக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டன. அதேபோல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாக்காளர்களுக்கு பணத்தையும் வாரி கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 85.15% வாக்குகள் பதிவாகி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் சுமார் 5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையிலோ அதிமுக கட்சியில் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தேர்தல்களில், அதாவது உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் உள்ளிட்ட 11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இந்த 2026 தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைந்தால் தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினமாகிவிடும் என்று கூறப்படுகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் கட்டமானது ஒரே கட்டமாக தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத 81% பதிவாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திமுக, அதிமுக, தபேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவும் நிலையில் யார் வெற்றி பெறுவார் என்பது தொடர்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் பல்வேறு தரமாக வெளியாகி வருகிறது. இதில் இந்திய அரசியல் ஜனநாயக யுத்தியல் அமைப்பானது நேற்றைய முன்தினம் சட்டமன்றத்தில் தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளதாம். அந்த வகையில் பார்த்தால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார கூடம் இல்லை. வரும் வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு சில நாட்கள் இருப்பதால் அரசியல் கட்சிகள் அனல் பறக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, விஜயின் தபேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் விஜயும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறார்கள். மேலும் அது மட்டுமில்லாமல் விஜயின் வருகையால் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்றும் அவர் பிரிக்கப் போகும் ஓட்டுகள் யாருடையது என்பது குறித்தும் அரசியல் விமர்சகர்கள் பெரும் விவாதத்தையே நடத்தி வருகிறார்கள். ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது சாதனைகளை பட்டியலிட்டு ஆட்சியை தக்க வைக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் அதிமுக இழந்த ஆட்சியை மீட்க வியூகம் வகுத்தும் வருகிறது. விஜயும் தபேக ஆட்சியை பிடிக்கும் என்று பேசி வருகிறார். கடுமையான போட்டி நிலவுவதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய அரசியலில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கிடையே பார்த்தால் பல்வேறு செய்தி நிறுவனங்களும் கருத்து கணிப்பு முடிவுகளை அவ்வவ்வாறு வெளியிட்டும் வருகின்றனர். இந்த சமயத்தில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினமோ பரப்புரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது காலை பிடித்தோமா, வாரி வெட்டோமா, அடுத்ததாக ஒரு காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கை சுருக்கம் என்றும் இந்த 3இல் அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் அடங்கிவிடும் என கடும் விமர்சனத்தை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தல் ஃபீவரை அதிகப்படுத்தும் வகையில் தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளும் பல்வேறு விதங்களாக வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக பரவிய தகவல்கள் முற்றிலும் வதந்தி என அவரது தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையே விவாகரத்து தொடர்பான மனு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணத்தினால் அன்றைய தினம் சங்கீதா ஆதாரங்களுடன் செய்தியாளர்களை சந்திப்பார் என சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் இந்த முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது வரை அத்தகைய செய்தியாளர் சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலிலிருந்து வெளியே தெரிய இருப்பது என்னவென்றால் விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான பிரச்சனையானது சுமூகமாக முடியவில்லை என்றும் விவாகரத்து கண்டிப்பான முறையில் சங்கீதா கோருவார் என்றும் அவரது தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து பிரச்சனையானது புதாகரமாக வெடிப்பதற்கு இன்னும் அதிக நாட்களில் இல்லை என்றும் அவரது தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் வெளியாகி வருவது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவேகா சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட வேட்பாளர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெரும் தொகையை பணமாக பெற்றுக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் தலைமறைவாகிவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கட்சி தலைமை வைத்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு எதிர்க்கட்சியிடம் விலை போன அந்த நபரை கருப்பு ஆடு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளர் விலகியதால் அந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் தவேகா அதற்கு பதிலாக ஒரு மாற்று வியூகத்தை வகுத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் தொகுதியிலேயே தவேகா தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளதாம். எங்கள் வேட்பாளரை விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை வாங்க முடியாது. வேட்பாளர் இல்லாவிட்டாலும் இபிஎஸ் தொகுதியில் தவேகாவின் பலத்தை காட்டுவோம் என ஆதவ் அர்ஜுனா தற்போது பேசியிருப்பது பெரும் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளரை மற்றொரு கட்சி தலைவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போவது என்பது தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான சூழலை உருவாக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலோ காரைக்குடியில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்திய விஜய் அவர்கள் பேசாமல் போயிருப்பது பல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விஜய் மீது கண்டன போஸ்டர்களையும் மேலும் அவர் மீது ஏற்பட்ட கோபத்தில் சிலர் கண்ணீரஞ்சலி போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.